சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஆளும் திமுக தலைமையிலான கூட்டணியில தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் தீவிரமா ஒரு பக்கம் நடைபெற்றுட்டு இருக்கு. பல கட்சிகள் இணைந்துள்ள பெரிய கூட்டணி அப்படிங்கிறதால சில இடங்கள்ல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட அனைத்து கட்சிகளுடனும் பேச்சுவார்த்தையை முடித்து இன்றுக்குள் தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தை இறுதி செய்ய திமுக தலைமை முடிவு செஞ்சிருப்பதா தகவல் வெளியாகியிருக்கு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியில விரிவாக பார்க்கலாம். இரண்டாயிரத்தி 26 தேர்தலை முன்னிட்டு யாரும் எதிர்பாராத வகையில தேமுதிக திமுக கூட்டணியில இணைந்திருப்பது அரசியல் வட்டாரங்கள்ல பெரும் கவனத்தையும் ஈர்த்திருக்குன்னே சொல்லலாம். அந்த கட்சிக்கு ஆரம்பத்தில் 7 தொகுதிகள் மட்டும் இல்லாம ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் பதவி வழங்கப்படும்னு தகவல் வெளியாகி இருந்துச்சு. இதுக்கப்புறமா சில பேச்சுவார்த்தைகள்ல 10 தொகுதிகள் வரைக்கும் வழங்க முன்மொழிந்திருந்ததாகவும் பேசப்பட்டதா சொல்லப்படுது. முன்னதா அக்கட்சியின் பொருளாளர் LK சுதீஷுக்கு ராஜ்யசபா சீட்டு வழங்கப்பட்டிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம கூட்டணி கட்சிகளின் கண்களையும் உறுத்தி இருந்துச்சு. தேமுதிகவை தவிர்த்து ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்னரே திமுக தலைமையிலான கூட்டணியில பல்வேறு அரசியல் கட்சிகள் இணைஞ்சிருந்தாங்க. அவற்றில் காங்கிரஸ், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, அகில இந்திய பார்வர்ட் பிளாக், தமிழக வாழ்வுரிமை கட்சி, மக்கள் விடுதலை கட்சி, ஆதித்தமிழர் பேரவை, மக்கள் நீதி மையம், தேமுதிக, SDPI, மனிதநேய ஜனநாயக கட்சி, முக்குளத்தோர் புலிப்படை, கொங்கு இளைஞர் பேரவை, திராவிட வெற்றி கழகம், புதிய திராவிட கழகம், கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கம் போன்ற பல கட்சிகள் இடம்பெற்றிருந்தாங்க. மொத்தமா சுமார் 26 கட்சிகள் இந்த கூட்டணியில இருப்பதாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில தான் திமுக சார்பில் கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை கடந்த பிப்ரவரி 22ஆம் தேதி தொடங்கி நடைபெற்றிருக்கு. இதுல முதற்கட்டமா காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதா தகவல் வெளியாகி இருக்கு. அதே போல இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் மட்டும் இல்லாம மனிதநேய ஜனநாயக கட்சி போன்ற கட்சிகளுக்கு தலா 2 தொகுதிகள் வழங்க ஒப்பந்தம் செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இதுக்கு நடுவுல தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கட்சிக்கு கூடுதல் தொகுதிகள் வழங்கப்படுவதா தகவல் வெளியானதை தொடர்ந்துதான் கூட்டணிக்குள் சில கட்சிகள் அதிருப்தி தெரிவித்ததா சொல்லப்படுது. குறிப்பா சொல்ல போனா விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும் இல்லாம இடதுசாரி கட்சிகள் கூடுதல் தொகுதிகளை கோரியதாகவும் அரசியல் வட்டாரங்கள்ல தகவல் வெளியாகி இருக்கு. அதே போல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தனி சின்னத்துல போட்டியிட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் முன்வைத்ததா சொல்லப்படுது. இதனால சில நாட்களாகவே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில இழுபறி நிலை ஏற்பட்டதாகவும் தகவல் சொல்லப்படுது. இந்த சூழல்ல திமுக தலைமையகம் அதிருப்தி அடைந்து கூட்டணி பேச்சுவார்த்தையை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் மூத்த பேச்சுவார்த்தை நடத்தும் சீனியர் குழுவுக்கு அறிவுறுத்தியதாகவும் சொல்லப்படுது. அதுக்கப்புறமா கூட்டணி கட்சிகளின் முக்கிய நிர்வாகிகளுடன் தனித்தனியா ஆலோசனை நடத்தி சமரசம் ஏற்படுத்த முயற்சி மேற்கொண்டதாகவும் கூறப்படுது. அந்த பேச்சுவார்த்தையின் தொடர்ச்சியாகவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலா 6 தொகுதிகளுக்கும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி 8 தொகுதிகளுக்கும் சம்மதித்ததா தகவல் வெளியாகி இருக்கு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மட்டும் இல்லாம மதிமுக போன்ற கட்சிகளுடன் இன்னும் இறுதி முடிவு எட்டப்படவில்லை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மதிமுகவிற்கு தலா 4 தொகுதிகள் வழங்க திமுக தலைமையகம் முடிவு செஞ்சுள்ளதா தகவல் வெளியாகி இருக்கு. ஆனால் மதிமுக தனி சின்னத்துல போட்டியிட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையில உறுதியா இருப்பதால அந்த கட்சிக்கு வழங்கப்படும் தொகுதி எண்ணிக்கை மாற்றமடைய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுது. இதுக்கு நடுவுல தான் திமுக தானாகவே போட்டியிடும் தொகுதிகள் குறையாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுல கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. திமுக 160 தொகுதிகளுக்கு குறையாம நேரடியா போட்டியிடவும், கூட்டணி கட்சிகள் போன்ற உதயசூரியன் சின்னத்துல 175 தொகுதிகள் வரைக்கும் களம் இறக்கவும் திட்டமிட்டுள்ளதா அரசியல் வட்டாரங்கள்ல தகவல் வெளியாகி இருக்கு.
எனவே கூட்டணி கட்சிகளுடன் நடைபெற்று வரக்கூடிய பேச்சுவார்த்தைகளை விரைந்து முடித்து இன்றுக்குள்ள தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தை இறுதி செய்ய திமுக தலைமை முயற்சி மேற்கொண்டு வருது என்பது குறிப்பிடத்தக்க செய்தியாகும். இன்று மட்டுமே கூட்டணி பங்கீடு முடிவு செய்யப்பட்டால் தமிழக தேர்தல் களத்தில் முதலாவதாக கூட்டணியை இறுதி செய்த கட்சியா திமுக முன்னிலையில் நிற்கும். எதிர்முகமான அதிமுக கூட்டணியில இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தைகளை தொடங்கவே இல்லை அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க ஒரு செய்தி தான். இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். Super Sarvana Stores.